கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதீப் ரங்கநாதன். டியூடு படம் 100 கோடி அடிச்சிருக்கு. ஒரு ஹேட்ரிக் வெட்டினே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டினியூவாக ஒரு 3 படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு 100 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இந்தியன் சினிமாலேயே ஒரு டெபியூட் ஹீரோ ஒரு 3 படம் 100 க்ரோர் அடிக்கிறது ரெக்கார்டான ஒரு விஷயந்தான். அதை பிரதீப் பூர்த்தி பண்ணியிருக்காருங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை கொண்டாடணுமே கீழே போட்டு அடிக்கக்கூடாது. இப்போ நம்ம டியூட் படத்துக்கே வருவோம். அந்த படத்துக்கான ரிவ்யூ தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கலாச்சார சீர்கேடு, தாலி சென்டிமெண்ட்டுக்கு எதிராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அது இதுங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அவங்ககிட்டலாம் நான் ஒன்று தான் கேட்குறேன். இந்த மாதிரி ஃபேமிலிக்காக லவ் பண்ண பையனை கழட்டி விட்டுட்டு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, நான் லவ் பண்ண பையனுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டேன், அதுக்காக நான் என்ன பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னா அது ஒரு கெட்ட பொண்ணு. என்னங்கடா நியாயம் இது? நீங்கள் பேசுகிறது சுத்தமாக லாஜிக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் இந்த மாதிரி ஒய்ஃபை இந்த மாதிரி கூட்டி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம், இதுதான் கலாச்சாரத்துக்கு இது பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பிரதீப் ரங்கநாதன் அதில் ஒரு ஜோக்கராகவோ இல்லை யூஸ் பண்ணிட்டு போகிற கேரக்டராகவோ அந்த மாதிரி எனக்கு தெரியல. பிரதீப் ரங்கநாதன் அந்த படத்தில் அவனோட ட்ரூ லவ் மட்டும்தான் தெரிஞ்சு. தன்னோட லவ் பண்ணுற பொண்ணுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் ஒரு பையன் போவான், உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரதீப் ரங்கநாதனோட ஒரு ஆக்டிங்கில் தெரிஞ்சு. அந்த ஒரு ஸ்டோரியை அப்படி தான் டிபெண்ட் பண்ணுச்சு. பட்டு இந்த படத்துக்கு ஏன் இந்த அடி அடிக்கிறீங்க, இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பாலச்சந்தர் படங்கள்லாம் நீங்கள் அந்த காலத்தில் அபூர்வ ராகங்களாகட்டும், இன்னும் நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவரோட கான்செப்டே டோட்டலாக கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலுமே அவரோட படங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு யாரும் குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக 1000 பேர் குறை சொல்கிறாங்க. எந்த வகையில் நியாயம்னு புரியல.